நேரம் மற்றும் இடம் வழியாக ஒரு பயணத்தை வரவேற்கிறோம். வளமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை மகத்துவம் நிறைந்த நகரமான தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் மையப்பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். அனைத்து அடையாளங்களிலும் தாராசுரம் கோயில் கடந்த காலத்தின் நன்கு பாதுகாக்கப்பட்ட பக்கமாக அனைவரும் பார்க்க திறக்கப்பட்டுள்ளது. ஐராவதேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படும் தாராசுரம் கோயில் 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் சிவன் மீதான அவரது பக்திக்கு சான்றாக கட்டப்பட்டது. அதன் பிரதிஷ்டை தெய்வீக நோக்கத்திற்காக கோவிலை அர்ப்பணிப்பது ஆன்மீக மறுமலர்ச்சியின் புதிய சகாப்தத்தை குறித்தது. சோழ வம்சத்தில் தாராசுரம் கோயில் சோழ வம்சத்தின் ஆன்மீக ஆர்வத்தின் அடையாளமாக உள்ளது. இக்கோயில் இரட்டை பாத்திரத்தை ஏற்று கல்வியின் மையமாக செயல்பட்டது. கோவிலின் வளாகத்தில் வேத ஆய்வுகளுக்கான பல்கலைக்கழகம் இருந்தது. அங்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கூடி ஞானத்தை வழங்கினர். தாராசுரம் கோயிலின் பிரமாண்டம் அதன் நுழைவாயிலுடன் தொடங்குகிறது. இது கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வான மற்றும் பூமிக்குரிய உயிரினங்களின் வரிசையை காண்பிக்கும் ஒரு உயர்ந்த நுழைவாயில். அற்புதமாக கோயில் படிகள் தாக்கப்படும் போது மாறுபட்டு இசை குறிப்புகளை உருவாக்குகின்றன. இது பண்டைய கட்டிடக் கலைஞர்களின் துல்லியம் மற்றும் அறிவுக்கு சான்றாகும். கோயிலின் வெளிப்புற சுவர்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற காவியங்களின் கதைகளின் செல்வத்தை வெளிப்படுத்துகின்றன. கல் சிற்பங்கள் மூலம் பண்டைய வேதங்களை உயிர்ப்பிக்கின்றன. தாராசுரம் கோயில் கடந்த கால கதைகளை கிசுகிசுக்கிறது. ஒவ்வொரு கல்லும் ஒரு டியூனை முணுமுணுக்கிறது. ஒவ்வொரு செதுக்கலும் ஒரு கதையை விவரிக்கிறது.
கோவில் வளாகத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய சன்னதிகளும் அடங்கும். அதன் பன்முக ஆன்மீக முக்கியத்துவத்தை சேர்க்கிறது. மண்டபம் ஒரு திறந்த தூண் மண்டபம். கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் மத சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டது. இது ஒரு கலாச்சார மையமாக கோயிலின் பங்கை வலுப்படுத்துகிறது. வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் நன்கு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமான தாராசுரம் கோயில் அதன் பிரமாண்ட நுழைவாயிலின் வழியாக அடியெடுத்து வைப்பவர்களை வசீகரிக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் கோயிலின் சுவர்களில் இருந்து ஆன்மீக ஒளி வெளிப்படுகிறது.